முக்கிய செய்தி. தமிழக ஆளுநர் RN ரவியை நீக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் டார்வின் இணைப்பில் இருக்கிறார். டார்வின், விவரங்கள் என்ன, சொல்லுங்க. தமிழ்நாடு ஆளுநர் RN ரவியை உடனடியாக நீக்கம் செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் ஒரு ரிட் மனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ரிட் மனுவை வழக்கறிஞர் ஜெய்சிங் என்பவர் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த மனுவை பொறுத்தவரைக்கும் அவர் குறிப்பிட்டிருப்பது என்னவென்றால், தமிழகத்தில் ஒரு ஆளுநராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆளுநர் தொடர்ச்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக அரசியல் அமைப்பை மீறும் வகையிலும் தொடர்ச்சியாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் அரசியலமைப்பு சட்டத்தை மீறுவதாகவும் அதே போன்று விளம்பரம் தேடுவதாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அவர் தமிழக ஆளுநராக செயல்பட விருப்பமில்லாத ஒரு சூழலில் போன்றுதான் அவர் தொடர்ச்சியாக நடந்து வருகிறார். எனவே இவரை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்று அவர் அந்த மனுவில் கோரியிருக்கிறார். ஆளுநரை பொறுத்த வரைக்கும் ஆளுநருடைய செயல்பாடு என்பது அங்கு இருக்கக்கூடிய அரசுடன், தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடன் இணக்கமான ஒரு செயல்பாடாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கு ஒரு மோதல் போக்கிலேயே நடந்து கொண்டிருக்கின்றது. இவர் தொடர்ச்சியாக அரசியலமைப்பு சட்டத்தை மீறி செயல்பட்டு வருவதால் இந்த ஆளுநரை உடனடியாக நீக்கம் செய்ய வேண்டும் என்று தன்னுடைய மனுவில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். அதே போன்று தமிழக ஆளுநரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அவருடைய ஒவ்வொரு செயல்பாடுகளும் என்பது ஒரு அரசியல் கட்சி சார்ந்த ஒரு நபரை போன்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவருடைய செயல்பாடு அரசியல் சாசனத்தை மீறும் வகையில் இருந்து கொண்டிருப்பதால் இவர் ஆளுநராக தொடர்வதற்கு எந்த ஒரு விருப்பமும் இல்லை. அதே போன்று ஆளுநராக தொடர்வதற்கான அவருக்கான எந்த ஒரு சாத்தியக்கூறும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே இவரை உடனடியாக நீக்க வேண்டும் என்ற தன்னுடைய மனுவில் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். இந்த மனுவானது விரைவில் விசாரணைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி டார்வின்.